செண்டு மல்லிய மனசுல மணக்குற நீ அந்த மாதிரி இந்த பாட்டு பிடிக்கும். இந்த மல்லிப்பூ இந்த மாதிரி செண்டா வச்சு கட்டிக்கிறதும் பிடிக்கும். அந்த மாதிரி கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நூல் சுற்றிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு விட்டுட்டு நடுவில் வந்து பூவை வந்து கட்டிக்கலாம். எப்பவும் போல் கட்டிட்டு இந்த மாதிரி மல்லிப்பூ கட்டுறதே ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி செண்டு மல்லி மாதிரி இந்த வேணின்னு சொல்லுவாங்க, மல்லி செண்டுன்னுவாங்க, மல்லிப்பூ மாலைன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கட்டிட்டு அப்புறமே திருப்பிட்டு அப்புறமேட்டு மாலை கட்டுற மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு கட்டிக்கிட்டே வரணும். ரொம்ப கஷ்டம்தான். ஆக்சுவலாக மல்லிப்பூ கட்டுறதே ரொம்ப கஷ்டம்தான். அது வேறு இது பூத்து வருது. நிறைய பேர் தெரியும் மல்லிப்பூ பூத்தாக்கா கட்ட முடியாது. எந்த பூவும் பூத்தா கட்ட முடியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் அழுத்தம் கொடுத்துட்டு சுற்றிக்கிட்டே வரணும். காம்பு கடியில் நூலை சுற்றிட்டு வரும்போது அழகாக நமக்கு இந்த மாதிரி செண்டு மல்லியாக வேணி மல்லி சண்டை நமக்கு கிடைக்கும். மல்லிப்பூ மாலையும் இப்படி தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிக்கிட்டே வரும்போது நமக்கு ஈஸியான இந்த மாதிரி மல்லி செண்டு அழகாக கிடச்சிரும். டைட் பண்ணிகிட்டே வரணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து நமக்கு நல்லா டைட்டு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கரெக்டாக வரும். இல்லாட்டி நல்லா வராது. லூஸ் ஆகிடுச்சுனாக்கா அப்படியே விழுந்துடும். இது வந்து பூ கட்டுற மாதிரி டைட்டு கொடுக்காது. இது சுற்றிக்கிட்டே வர்றதால பூ எப்போனா இப்போ விழுந்துக்கிட்டே இருக்கும். பூ கட்டினா பூ வந்து நாட்டு வந்து நிற்கும். நம்ம கட்டும்போது நாட்டு நிற்கும். இது பூ நாட்டு கட்டாததால் இது வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வர்றதால விழுந்துக்கிட்டே இருக்கும். நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன். அது சரியாக வரல. சரி இன்னொரு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பூ வந்து கீழே வந்து நல்லா மொட்டாக இருக்குது. கட்ட அது வந்து நான் வந்து பூத்துக்கிட்டே வருது. நான் போய் வாங்கினதே 5:30 மணிக்கு தான் போய் வாங்கினேன். சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அழகாக வந்தது பாருங்கள். நம்ம எப்பவுமே விடாமுயற்சி விஸ்வரூபம் வெட்டிடுற மாதிரி எப்பவுமே நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய சேனலோட கோட்டு கூட அப்படி தான், ப்ராக்டிஸ் மேட் மேன் பர்ஃபெக்ட்டுன்னு. எப்பவுமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ட்ரை பண்ணிவிட்டு அது வர்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அது எப்போ நம்ம கைக்கு திருப்தியாவது சாட்டிஸ்ஃபை அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். லாஸ்ட்டில் நாட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அழகாக எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகும்போது, கோயிலுக்கு போகும்போது, எங்கேயாவது போகும்போது அழகாக இருக்கும். இது வந்து ப்ரைடல் பியூட்டி வச்சுட்டுருக்காங்கல்ல, ப்ரைடல் பியூட்டி பார்லர் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நல்லா பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ண